கோவை சரவணபீடம் உங்களை அன்போடு வரவேற்கிறது. துல்லிய ஜாதகம் மற்றும் ஆன்மீக குறிப்புகளை அறிய நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம். இணையான குருநாதன் பொற்பாதம் போற்றி. இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களெல்லாம் சரவணபீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இது சரவணபீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம், கோவை. அன்பர்களே, இந்த பதிவிலே துலாம் லக்னம் ராசியில் பிறந்தவர்களுக்கு 9 கிரகங்களின் தசா புத்தி என்ன பலன் செய்யும் என்பதை பற்றிய ஒரு பதிவு இது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவன் பிறந்தது முதல் ஆயுள் காலம் வரை நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வும், எல்லா பலன்களும் தசா புத்திகளின் அடிப்படையில் தான் அவனுக்கு வேலை செய்யுது. நல்லது கெட்டது, அவனுடைய வாழ்க்கை சந்தோஷம், வெற்றி, தோல்வி, அவமானம் எல்லாமே அந்த தசா புத்திகளின் அடிப்படையில் தான் அவனுக்கு கிடைக்குது. அப்படின்னா அப்ப தசாபுத்திகள் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே தீர்மானிக்குது அப்படின்னு அர்த்தம். அப்ப 9 கிரகங்களின் தசாபுத்திகள் ஒவ்வொரு லக்னம் ராசிக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களை செய்து ஒரே மாதிரி பலன்களை செய்வதில்லை. அப்ப துலா லக்னம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கான தசாபுத்தி பலன்கள் என்ன என்பதை பற்றி இந்த பதிவுல பார்க்க போறோம். இதை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் சொல்ற விஷயங்கள் தெளிவா புரியும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல ஒரு பெல் சிம்பல் வரும், அதை பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது வசதியாக இருக்கும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஒரு ஷேர் பண்ணுங்க, ஒரு கமெண்ட் பண்ணுங்க. துலாம் காலபுருஷனுடைய 7வது ராசி, 7வது லக்னம், சுக்கிரனுடைய ஆதிக்கம் பெற்ற லக்னம். அப்ப இந்த லக்னம் ராசியில் பிறந்தவர்கள் நல்ல சுகபோக வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள். பொதுவாவே வாழ்க்கையில நல்ல மிடுக்கா டிப்டாப்பா இருக்கக்கூடியவர்கள். எதை செய்தாலும் தெளிவா நல்ல சிறப்பா செய்வாங்க. சாதிக்க பிறந்தவர்கள் இவர்கள் சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்து இந்த பிறவியில் சுகபோக வாழ்க்கை சிறப்பாக வாழ்ந்து வாழ்க்கை வெற்றியாக வாழக்கூடியவர்கள். இந்த துலாம் ராசி துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 9 கிரகங்களின் தசைகள் எடுத்துட்டோம்னா, சூரிய திசை அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் 11ஆம் இடத்துக்கு அதிபதியா வர்றார். 11ஆம் இடம் லாபஸ்தானம், வெற்றி ஸ்தானம், உபஜயஸ்தானம். அப்படின்னாலும் கூட துலா லக்னம் சர லக்னத்தை சேர்ந்த லக்னம். சர லக்னங்களுக்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானம், 11ஆம் அதிபதி பாதகாதிபதி அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அப்படின்னா சூரியன் துலா லக்னத்துக்கு பாதகாதிபதி. அப்ப சூரிய திசை நல்ல திசையா அப்படின்னா இல்லை. இப்ப சூரிய திசை துலா லக்னத்துக்கு வருது அப்படின்னாலே நன்மைகளை 6 வருஷம் கட்டாயம் செய்ய மாட்டார். இப்ப சூரியன் மறைவு ஸ்தானங்கள்லயோ இல்ல துலாத்திலே நீச்ச வீட்லயோ இருந்து திசை நடத்தினாதான் அந்த 6 ஆண்டு வெற்றி திசையாக இருக்கும். பொதுவாகவே ஒரு தசாபுத்திகள் என்பது எந்த வயதில் வருதோ அந்த வயதுக்கு தகுந்தபடி தசாபுத்திகள பலன்கள் மாறும். இளமையில் ஒரு பலன் இருக்கும், அதே தசை அதே கிரகம் நடு மத்திய பகுதியில ஒரு பலன் கொடுக்கும், சம்பாதிக்கிற வயசுல ஒரு பலன் கொடுக்கும். பிற்பகுதி ஆயுட்காலம் முடிகிற காலம், பிற்பகுதி காலத்துல அதே தசை அதே கிரகங்கள் வேற பலனை செய்யும். ஏன்னா முக்கியமா வயது காலம் ஒரு தசைக்கு ரொம்ப முக்கியம். இப்ப ஒரு திசை, உதாரணத்துக்கு சூரிய திசை எடுத்துக்கலாம். சூரிய திசை அப்படிங்கிறது இளமையில் வரும்போது ஒரு பலனை செய்யுது, 30 வயதுல வரும்போது ஒரு பலனை செய்யுது, 50 வயசுல வரும்போது ஒரு பலனை செய்யுது. காரணம், அந்த திசைக்கு அந்த வயது காலத்துக்கு தகுந்த மாதிரி தசாபுத்திகள் பலன்கள் மாறுவதனால எந்த வயதில் அந்த கிரகம் வருதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல ஒரு இறை வழிபாடுகள் செய்து வெற்றி அடையக்கூடிய பலனை ஏற்படுத்திக்கிறோம். பொதுவாகவே சூரிய திசை என்பது துலா லக்னத்துக்கு நல்ல திசை கிடையாது. இயற்கை பாவியும் கூட, லக்னத்துக்கு அவர் பாதகாதிபதியும் கூட. எனவே சூரியன் பலம் குறைஞ்சு இருந்தால் வெற்றி திசை. அது எந்த வயதில் வந்தாலும் அதுதான் கணக்கு. அடுத்து சந்திர திசை, 10 ஆண்டுகள் சந்திர திசை. சந்திரன் துலா லக்னத்துக்கு 10 குடையவர், தொழில் ஸ்தானாதிபதி, கர்மஸ்தானத்துக்கு அதிபதி, காலபுருஷனுடைய 4ஆம் அதிபதி. அப்ப நல்ல ஒரு வெற்றி திசை. 10 வருஷம் சந்திர திசை என்பது இளமையில் வரும்போது நல்ல ஆரோக்கியம், கல்வி சிறப்புகளை கொடுக்குது. மத்தியம வயதில் வரும்போது நல்ல தொழில் வளர்ச்சி, வெற்றி சிறப்புகளை கொடுக்குது. அதே மாதிரி பிற்பகுதியில் வரும்போதும் நல்ல ஒரு நிம்மதி சந்தோஷத்தை சந்திர திசை கொடுக்குது. சந்திரன் நல்ல பாவங்களில் இருந்து திசை நடத்தும் போது, வலதுபுறை சந்திரனாக இருக்கும் போது அந்த திசை 10 ஆண்டுகள் மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய திசை. ஒருவேளை சந்திரன் பலம் குறைஞ்சு 3, 6, 8, 12 மறைவு ஸ்தானங்கள்லயோ அல்லது விருச்சிகத்துல 2ஆம் இடத்துல நீச்சமாகவோ இருந்து திசை நடத்தும் போது அந்த 10 ஆண்டுகளும் நல்ல பலன்களை சந்திரன் செய்வதில்லை. எனவே உங்க சுய ஜாதகத்தை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அந்த தசை காலம் எந்த வயதில் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த பரிகாரங்களை, வழிபாடுகளை செய்யுங்க. அடுத்து செவ்வாய் திசை, 7 ஆண்டுகள் செவ்வாய் திசை. செவ்வாய் துலா லக்னத்துக்கு 2, 7 குடையவர். தனம், குடும்பம், வாக்குஸ்தானம், குடும்ப வாழ்க்கை, பொருளாதார வெற்றிகளை தரக்கூடிய இடம்.
அதே செவ்வாய் 7ஆம் இடம் சொல்லக்கூடிய திருமண வாழ்க்கை, களத்திரஸ்தானம், கூட்டு தொழில், இதற்கு நண்பர்கள், இதற்கு அதிபதி. அந்த செவ்வாய் இந்த ஜாதகத்திற்கு பாவிதான். 2 7 மாரகாதிபதினு கூட சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இந்த துலா லக்னம் துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு செவ்வாய் திசை என்பது ஒரு நல்ல திசை கிடையாது. அது எந்த வயதில் வந்தாலும். அப்ப செவ்வாய் திசை பலம் குறைஞ்சு 3 6 8 12 செவ்வாய் மறைந்திருந்தோ அல்லது கடகத்தில் நீச்சமா இருந்தோ திசை நடத்தினால் நல்ல ஒரு பலன் அப்படின்னு தசாபுத்திக்கான பலன். ஆனாலும் அவர் 7ஆம் இட திருமண வாழ்க்கைக்கு அதிபதியா வர்றாரு, குடும்பஸ்தானத்துக்கு பொருளாதாரத்துக்கு அதிபதியா வர்றதுனால அவர் போய் நீச்சமாவோ பலம் குறைந்திருந்தாலும் நிறைய ஒரு சிறப்புகளை கொடுக்காமல் போயிடுவார் என்றாலும் பாதிப்பு இல்லாமல் இருக்கிறோம்னா அவர் பலம் குறைஞ்சிருந்தாதான் வெற்றி. அடுத்து ராகு திசை 18 ஆண்டுகள். ராகு திசை என்பது ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில 18 வருஷம் ராகு நின்ற இடத்தை பொறுத்துதான் வெற்றி தோல்விகளை தீர்மானிப்பார். ஏன்னா ராகுவுக்கு சொந்த இடம் கிடையாது. 12 ராசியில ராகுவுக்கு வீடு கிடையாது. எந்த பாவத்துல போய் இருக்காரோ, எந்த கிரகத்துடன் சேர்ந்திருக்காரோ அதை வச்சுதான் அந்த 18 வருஷ திசை வெற்றி தோல்விகளை தீர்மானிக்கும். அப்ப ராகு பொதுவா இயற்கை பாவி. அப்ப 3 6 8 12 இந்த மாதிரி மறைவு ஸ்தானங்கள்ல மறைஞ்சிருந்தால் ராகு திசை என்பது நல்ல திசை. இப்ப துலாத்துக்கு 3ஆம் இடம் தனுசு, 6ஆம் இடம் மீனம், 8ஆம் இடம் ரிஷபம், 12ஆம் இடம் கன்னி. இந்த இடங்கள்ல ராகு இருந்து திசை நடத்தும் போது நல்ல வெற்றி திசையாக 18 ஆண்டுகள் ராஜயோகத்தை ராகு கொடுப்பார். இளமை காலமா இருந்தா கல்வியில் தடை தோல்விகள் வரும். சம்பாதிக்கிற வயசு நடுமத்தியில் இருந்தா பொருளாதார தடை, தொழில் தடை நிறைய ஏற்படும், கடன்கள் ஏற்படும். அதே மாதிரி பிற்பகுதியில் வரும்போது ஆயுள் ஆரோக்கியத்தை ராகு கெடுப்பார். ராகு பலம் குறைஞ்சிருந்தா பாதிப்பு இல்லை, பலம் குறையாம இருந்தால் ராகு திசை என்பது கட்டாயம் பாதிப்புக்கு உண்டான திசை தான். உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து அதற்கான பரிகாரங்களை வழிபாடுகள் செய்து அந்த திசை 18 வருஷம் எந்த வயசுல வருதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அதை கடந்து போகலாம். அடுத்து குரு திசை 16 ஆண்டுகள். குரு துலா லக்னத்துக்கு மிகப்பெரிய பாவி. சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களுக்கு குரு வாழ்க்கை எப்பவுமே நல்ல செய்ய மாட்டாருங்க. 3 6 குடையவர், முயற்சி வெற்றிக்கு அதிபதி. அதே போல அவர் 6ஆம் இடம் சத்துருஸ்தானம், ருண ரோகஸ்தானம். ருணம் என்றால் கடன், ரோகம் என்றால் நோய். அப்ப கடன், நோய், வழக்கு, எதிரிகள், கெட்ட சம்பவங்கள், சிறை தண்டனை வரைக்கும் கொடுக்கிறவர் யாருன்னா துலா லக்னத்துக்கு குரு தான். இப்ப குரு திசை என்பது நல்ல திசையானா கட்டாயம் 16 ஆண்டுகள் சோதனை காலமே. இப்ப குரு பகவான் மறைவு ஸ்தானங்கள்லயோ தன் நீச்ச வீடுகளையோ இருக்கணும். மகரம் நீச்ச வீடு அங்க இருக்கலாம், இல்லாட்டி மறைவு ஸ்தானங்கள் 3 6 8 12 குரு மறைந்திருந்து திசை நடத்தும் போது பெரிய பாதிப்பு இல்லாமல் அந்த திசை கடந்து போகும். விவித ராஜயோகங்களை கொடுக்கும். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பது மாதிரி நல்ல ஒரு பலனை 16 ஆண்டுகள் அடையலாம். உங்க சுய ஜாதகத்தை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் செய்யுங்க. அடுத்து சனி திசை 19 ஆண்டுகள். துலா லக்னம் துலா ராசி. சனி ஒருவனே யோகாதிபதி, 4ஆம் இடத்துக்கு அதிபதி, 5ஆம் இடத்துக்கு அதிபதி. ஒரு கேந்திராதிபதியும் அவரே, திரிகோணாதிபதியும் அவரே. அப்ப சனி பகவான் முழு சுபகிரகம். அதாவது இயற்கை பாவி என்றாலும் லக்னத்திற்கு அவர் முழு சுபகிரகம். அப்ப துலாத்துல பிறந்தவங்களுக்கு சனி திசை வருதுனாலே அந்த 19 ஆண்டுகள் ராஜ யோக திசைன்னு எழுதி கையில கொடுத்துடலாம். ஆனா சனி பகவான் நல்ல இடங்கள்ல இருக்கணும், நல்ல வயதுகள்ல வரணும், அதான் முக்கியம். சனி பகவான் எந்த மாதிரி இடங்கள்ல இருக்கலாம் அப்படின்னா கேந்திரத்துல ஆட்சி பெற்று, திரிகோணத்துல ஆட்சி பெற்று இருக்கலாம், தன் உச்ச வீடு துலாத்திலேயே தன் உச்ச வீட்டுல இருக்கலாம். இந்த மாதிரி பலம் இருந்து சனி திசை வரும்போது அது ராஜயோகம், சச யோகம்னே சொல்லுவாங்க. இளமையில் வராமல் சம்பாதிக்க வயசுல வந்துட்டா மிகப்பெரிய யோகம் தான் அந்த திசை. ஒருவேளை சனி பகவான் 3 6 8 12 மறைந்தோ அல்லது 7ஆம் இடம் மேசத்தில் நீச்சமாவோ சனி திசை இருந்தால் சனி திசை 19 ஆண்டுகளும் மிகப்பெரிய சோதனைகளை கொடுக்கும். கடைசி காலத்துல வந்துட்டா ஆயுள் ஆரோக்கியத்திற்கு மிகப்பெரிய ஒரு தொந்தரவு கொடுக்கும். கவனமாக உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து பார்த்து அதற்கான வழிபாடுகளை செய்யுங்க. அடுத்து புதன் திசை 17 வருஷம். புதன் துலா லக்னத்துக்கு பாக்கியாதிபதி. 9ஆம் இடம் சொல்லக்கூடிய திரிகோண ஸ்தானத்திற்கு லட்சுமி ஸ்தானத்துக்கு அதிபதி. ஒரு பாக்கியாதிபதி வாழ்க்கையில மிகப்பெரிய பாக்கியம் வெற்றியை தரக்கூடிய கிரகம் அவர் தான். அப்படின்னா துலா லக்னத்தை பொறுத்தளவுக்கு புதன் திசை என்பது ராஜ்யோக திசை. நல்ல வயதுகளில் வரணும், சம்பாதிக்கிற வயசுல வரணும், அது முக்கியம். இளமையில் வந்தாலும் கல்வியில் சிறப்பை புதன் கொடுப்பாரு. பிற்பகுதியில் வந்தாலும் நல்ல பலனை செய்வார். அப்படின்னாலும் அவரே விரையாதிபதியாகவும் ஆகுறார். அந்த துலாத்துக்கு 12ஆம் இடத்துக்கு அதிபதி ஆகிறார் கன்னிக்கு. அப்ப அப்படி புதன் பலமா இருக்கணும், நல்லா இருந்தா தான் வெற்றி. 12ஆம் இடத்துக்கு அதிபதியா வந்தாலும் பாக்கியாதிபதி கடக்கூடாது. அப்படின்னா 9ஆம் இடத்துல ஆட்சி பெறலாம், 12ஆம் இடத்துல உச்சமா கூட இருக்கலாம், ஆட்சி உச்சம் பெறுது கன்னி. அதே மாதிரி தன் நீச்ச வீடுகள்ல மீனத்துல இல்லாமையோ 3 6 8 12 மறையாமையோ இருந்தால் அந்த புதன் திசை வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி திசை. ஆனால் ஒரு சில விதிவிலக்கு பொதுவாகவே புதன் திசை எந்த ஒரு லக்ன ராசிக்கு நன்மையை பெருசா செய்வதில்லை. காரணம் கால புருஷனுடைய 6ஆம் அதிபதியா வர்றதுனால நன்மைகளை கொடுத்தாலும் சில தீமைகளை, கடன், நோய், வழக்கை தராமல் புதன் திசை போவதில்லை. இதெல்லாம் அனுபவத்துல பாக்குறோம் இந்த விஷயங்களை. சோ நீங்க உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து
புதன் நின்ற அமைப்பு கூட சேர்ந்த கிரகங்கள் அமைப்பை பார்த்து அதுக்கான வழிபாடுகளை செய்யுங்க. அடுத்து கேது திசை 7 வருஷம். கேது பகவான் வந்து ஒரு 12 ராசிகள்ல சொந்த இடம் வீடு இல்லாத ஒரு கிரகம். ராகு போல் கேதுவும் 12 ராசிகளுக்கு சொந்த வீடு கிடையாது. அப்ப ராகு கேதுக்கள் பொதுவாவே பாவிகள், இயற்கை பாவிகள் அப்படிங்கிறனால கேது வந்து 3, 6, 8, 12 மறைவு ஸ்தானத்திலிருந்து திசை நடத்தும் காலம் 7 வருஷம் வந்து மிகப்பெரிய பாதிப்பு இல்லாமல் கடந்து போகும். என்றாலும் கேது திசை என்பது ஒரு பாதிப்புக்கான திசைதான். நின்ற இடத்தை பொறுத்து துன்பம் இல்லாமல் இருக்கும். நல்லது செய்யாட்டி கூட துன்பம் இல்லாமல் இருக்கும். நீங்க அதை வந்து ஆய்வு செய்து பாருங்க. உங்க சுய ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அடுத்து சுக்கிர திசை 20 ஆண்டுகள். ராஜயோக திசை. ஏன்னா சுக்கிரன் வந்து லக்னாதிபதி, அவரே ராசி அதிபதி, துலாத்திற்கு அவரே சீஃப் மினிஸ்டர் மாதிரி. ஆனாலும் அவர் ஆதிபத்தியத்தை பெறாரு. 8ஆம் இடத்துக்கு அவர் தான் அதிபதியே வர்றாரு. பொதுவா துலாத்தை பொறுத்தளவுக்கு ஒரு விதிவிலக்கு, சுக்கிரன் நன்மையும் தீமையும் செய்யக்கூடிய கிரகம் தான். அப்ப நல்ல இடங்கள்ல நிக்கணும், நல்ல பாவங்கள்ல நிக்கணும். அப்படி இருந்தா நல்லது நிறைய கிடைக்கும். ஒருவேளை கெட்ட பாவங்கள்ல நீச்சமாவோ, கண்ணியில நீச்சம் பெற்றோ, இல்ல வந்து பலம் குறைஞ்சோ, 3, 6, 8, 12 இருந்துட்டா அந்த திசை என்பது பெரிய நன்மைகளை செய்யாது. 20 ஆண்டு சுக்கிர திசை என்பது சோதனை காலம் தான். நல்ல பாவங்கள்ல நல்ல சுப கிரக தொடர்பு பெற்று நல்ல சுப பார்வை பெற்று இருந்தால், சுபத்துவம் பெற்றிருந்தால் சுக்கிர திசை என்பது ராஜயோக திசை 20 ஆண்டுகள் துலாம் ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு. எனவே இந்த 9 கிரகங்கள் திசை புத்திகள் துலாம் ராசி துலா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த பாவங்கள்ல நிக்குது, எந்த தன்மையில நிக்குது, எந்த வயதுல வருது, இதை பொறுத்துதான் பலன்களுடைய தன்மைகளும் மாறும். எனவே அதை நீங்க உங்க சுய ஜாதகத்துல தெரிஞ்சுக்கணும். இப்படி இந்த 9 கிரகங்களுடைய தசைகளும் எல்லா ஜாதகத்துக்கு வருமானா வராது. அது எந்த லக்ன ராசியா இருந்தாலும் 9 கிரகங்களுடைய தசாபுத்திகளும் முழுமையா வராது. காரணம், ஒரு மனிதன் 120 ஆண்டுகள் உயிரோடு வாழ்ந்தால்தான் எல்லா தசைகளும் வரும். இன்றைக்கு அது சாத்தியம் இல்லை. 60, 70, 80ங்கிறது ஆவரேஜ் வயசா போயிடுச்சு. அப்போ ஒரு 2, 3 திசைகள் வராமையே போயிடும் எல்லாருக்குமே. அப்ப இந்த துலாத்தை பொறுத்தளவுக்கு முதல் திசை எது வருது அப்படின்னாலும் அவர்கள் பிறந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான் திசைகள் ஆரம்பிக்கும். இப்போ உதாரணம், துலாம் ராசியிலே பிறந்திருக்காங்கன்னு வைங்களா, விசாக நட்சத்திரம் அப்படின்னா முதல் குரு திசை ஆரம்பிக்கும். அடுத்து சனி திசை, பிறகு புதன் திசை, பிறகு கேது திசை, பிறகு சுக்கிர திசை, பிறகு சூரிய திசை, பிறகு சந்திர திசை, பிறகு செவ்வாய் திசை, பிறகு ராகு திசை. இந்த வரிசைகள்ல தான் திசைகள் வரும். அப்படின்னா அதுல வந்து இப்ப விசாகத்துல பிறந்து முதல் குரு திசை வருது அப்படின்னா குரு திசை, சனி திசை, புதன் திசை, கேது திசை, சுக்கிர திசை வரைக்கும் வரும். பிறகு சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு இதெல்லாம் நடைமுறைக்கு வராமல் போயிடும். அப்ப இந்த திசைகள் எல்லாம் வராமல் போறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. இதுல எது உங்க ஜாதகத்துல எந்த வயதுகளில் வருதுன்னு பார்த்து அதுக்கான வழிபாடுகள், பரிகாரங்கள் என்பது இறை வழிபாடுகள். அதை சரியாக செய்யும் போது ஒவ்வொரு திசையும் வெற்றி திசையாக மாற்றி வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை அடையலாம் என்று சொல்லி நான் வணங்கும் செந்திலாண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுவது கோவை முருகன் அடிமை. நன்றி, வணக்கம்.